அமெரிக்காவின் பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை கோர முடியாது என அதிபர் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அங்கு வாழும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்ட ட்ரம்ப் பிறப்புரிமை அடிப்படையில் இனி தானாக குடியுரிமை பெறும் நடைமுறையை ரத்து செய்வதாக அறிவித்தார். ட்ரம்பின் இந்த முடிவு அங்கு வாழும் இந்தியர்களிடையே பெரிதும் பாதிப்பை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் தற்காலிக விசா மூலம் வேலை பார்க்கும் நிலையில் அவர்கள் அங்கு குழந்தை பெற்றுக்கொண்டால் பெற்றோரின் குடியுரிமை அல்லது குடியேற்ற நிலை ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் அந்த குழந்தைகளுக்கு தானாகவே அமெரிக்க குடியுரிமை வழங்கும் நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை கோர முடியாது என ட்ரம்ப் அறிவித்திருப்பது அங்கு வாழும் இந்தியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயினும் ட்ரம்பின் அறிவிப்பிற்கு எதிராக சட்ட போராட்டம் வெடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியுரிமை கோரும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்ட சில மணி நேரங்களிலேயே அதனை எதிர்த்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.